ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான சென்னா கிரேவி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 4 மணி நேரம் ஊற வச்ச வெள்ளை மூக்கடலை எடுத்துருக்கோம். அதை நல்லா வேக வச்சுக்கலாம். உப்பு போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. சென்னா கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை 2 ஆட் பண்ணிக்கிறேன். கிராம்பு 2, சோம்பு 1/2 ஸ்பூன், ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை, இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கிளாஸ் அளவு வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 15 பல் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ மிளகாய் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளியோடு இந்த மிளகாய் தூளை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கோட்டாகி வரணும். ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இது தொக்கு மாதிரி வந்திருக்கு. வேக வச்சிருக்க மூக்கடலையே வாட்டரோட ஆட் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிடுறேன். கலந்து விட்டாச்சு. கொதிக்க ஆரம்பித்ததும் கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். வெந்து திக்காக வரட்டும். நாம் சேர்த்த வாட்டர்லாம் கம்மியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கம்மியாகணும். நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். நல்லா வெந்து வரட்டும். ருசியான சென்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு.
ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், சப்பாத்தி பூரிக்கு மெயின் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்.